சின்னத்திரை நடிகர் பிரபாகரன் அவர்கள் உயிரிழந்த செய்தி சின்னத்திரையில் மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. நான் ஏன் அதிர்ச்சி அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதான் சின்னத்திரையில நிறைய நடிகர்கள் வந்துட்டு அவங்க ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லி உடல்நிலை குறைபாடுனாலையும் இறக்குறாங்க. அவங்க அப்போதான் ஃபேம் ஆகி வெள்ளித்திரையில சாதிக்க முடியாம சிறைத்திரையில வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சீரியல்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி ஒரு பெரிய ஒரு பெயர் வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான இறப்பு செய்தி அவங்களுக்கு நடக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரசிகர்கள் மத்தியிலும் இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. பிரபாகரன் அவர்கள் ஜீ தமிழ்ல மீனாட்சி பொண்ணுங்கிற சீரியல் மூலியமா ரொம்ப ஃபேம் அடைஞ்சாரு. ஸோ அந்த சீரியல்ல அவருக்கு ஒரு நெகட்டிவ் ஷேடு, 2 மனைவிகளுக்கும் நடுவே ஒரு கணவர். ஸோ பொண்ணுங்களை வந்து 3 பொண்ணுங்க இருப்பாங்க. ஸோ பொண்ணுங்களை கவனிக்காத ஒரு அப்பாவாகவும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கதைக்களம் இருக்கக்கூடிய அந்த சீரியல் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பேரை வந்து கொடுத்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் டிவில பனிவிழும் மலர்வனம் அப்படிங்கிற ஒரு சீரியல்ல மாமா கேரக்டர் நடிச்சிருந்தாரு, அப்பா கேரக்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து காமெடி கலந்த கேரக்டர்ஸும் நடிச்சாரு. ஸோ இந்த சீரியஸ் கேரக்டர் தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தையே வந்து வாங்கி கொடுத்துச்சு. ஸோ இந்த கட்டத்தில் பிரபாகரன் அவர்கள் உடல்நிலை காரணமாக 20 நாளா அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு. மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த செய்தி சின்னத்திரை வட்டாரத்திலும் அவரோட ரசிகர்களிடையிலும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.